செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற அஸ்ட்ரோ டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம். வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2026 புதன்கிழமை, துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான். துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு, அதாவது பெருமாள். ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது. மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிருஷ்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது மே மாதம் வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக மே மாதத்திற்குள் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் உடனடியாக ஜனவரி மாதத்திற்குள் பரிகாரம் செய்தால் மட்டுமே மே மாதத்திற்குள் நடைபெறும். இல்லாவிட்டால் தேவையற்ற காலதாமதங்கள் ஆகும். ஆகவே ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை முழுவதுமாக ஆராய்ந்து ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா என்று பார்த்து ஜனவரிக்குள் நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்துவிட்டால் மே மாதத்திற்குள் கண்டிப்பாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செயற்பொருளாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியிலே சொன்னால் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் காலதாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் செயல்பாடுகள் ஒரு காரியம் முடிவதற்கு முன்பாக வெளியில் சொல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதனால் இந்த வருடம் முழுமைக்கும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 4 பேர் பார்த்து திருஷ்டி அடைவதை போன்று இருக்கும். திருஷ்டி அடைந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவானும் பார்வையிடுகிறார், குருபகவானும் பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது. இந்த வருடத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் முதிர் கன்னிகைகளுக்கும் கூட கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்குரிய மருத்துவம் செய்தால் சரியாகிவிடும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே மருத்துவ உதவி பெறுவது மிகவும் சிறப்பானது. மருத்துவ உதவி பெற விரும்பவில்லை என்றால் அடுத்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகளையும் உங்கள் செயல்பாடுகளையும் ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழில் செயல்பாடுகளுக்கு நல்ல யோகமான வருடம். நீங்கள் எந்த தொழில் செயல்பாடாக இருந்தாலும் 4 பேர் பார்த்து திருஷ்டிப்படும் அளவுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் என்பது நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பிய நேரத்தில் கிடைக்கும். ஆகவே தொழிலை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் மாணவர்கள் நீட் எழுதுகின்ற இந்த ரிஷபராசி மாணவர்கள் கண்டிப்பாக தேர்விலே வெற்றியை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதாவது மெரிட் மூலமாகவே கல்லூரிகளை இடம் கிடைத்து குறைந்த செலவுடன் நீங்கள் நீட் தேர்வு எழுதி குறைந்த செலவுடன் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி
அரிசி பயிரிட்டாலும் சரி, கிழங்கு வகைகள் பயிரிட்டாலும் சரி, அல்லது பழ வகைகள் பயிரிட்டாலும் சரி, அல்லது மஞ்சள் பயிரிட்டாலும் சரி, எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை போரிலே தண்ணீர் இல்லாவிட்டால் இந்த வருடம் போர் போட்டால் உடனடியாக நல்ல சுவையான குடிநீர், எப்பொழுதும் வற்றாத குடிநீர் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அரசியல்வாதிகள் நீங்கள் எந்த அணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் அந்த அணிக்கு பலம் உங்களால் சேரும் என்று உறுதியாக நம்பலாம். வயதானவர்கள் எந்த இடத்திற்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த இடத்திற்கும் செல்லலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பிரார்த்தனைக்கான பிரயாணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. இந்த வருடத்திலே உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தால் நல்ல முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சி அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஒரு முறை வயலூர் சென்று வயலூர் முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ நீங்கள் குருவாயூர் சென்று குருவாயூர்ப்பனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஒரு முறை சிவபெருமானுக்கு உங்கள் நட்சத்திரத்திலே அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் உங்கள் ஊரிலேயே செய்ய வேண்டிய பரிகாரமாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக பிரதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி, அரிசி பயிரிட்டாலும் சரி, கிழங்கு வகைகள் பயிரிட்டாலும் சரி, அல்லது பழ வகைகள் பயிரிட்டாலும் சரி, அல்லது மஞ்சள் பயிரிட்டாலும் சரி, எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை போரிலே தண்ணீர் இல்லாவிட்டால் இந்த வருடம் போர் போட்டால் உடனடியாக நல்ல சுவையான குடிநீர், எப்பொழுதும் வற்றாத குடிநீர் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அரசியல்வாதிகள் நீங்கள் எந்த அணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் அந்த அணிக்கு பலம் உங்களால் சேரும் என்று உறுதியாக நம்பலாம். வயதானவர்கள் எந்த இடத்திற்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த இடத்திற்கும் செல்லலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பிரார்த்தனைக்கான பிரயாணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. இந்த வருடத்திலே உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தால் நல்ல முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சி அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஒரு முறை வயலூர் சென்று வயலூர் முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ நீங்கள் குருவாயூர் சென்று குருவாயூர்ப்பனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஒரு முறை சிவபெருமானுக்கு உங்கள் நட்சத்திரத்திலே அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் உங்கள் ஊரிலேயே செய்ய வேண்டிய பரிகாரமாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக பிரதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி.